அந்த காலத்தில் தான் கொஞ்சம் அந்த ஒரு பொண்ணை வந்து மதிக்காமல் விலை பேசி வாங்கினாங்க. ஸோ இந்த காலத்துலேயும் மக்கள் வந்து இன்னமும் கொஞ்சம் அறிவில்லாத மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்போது இது வந்து வரதட்சணைன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கையாளாகாத தனம். அப்படியே இல்லை, மனசு பிடிச்சி போனால் கல்யாணம் கட்டுறது சந்தோஷம். அதுக்கு என் வரதட்சணை என்ன நடந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. அது நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு ஒரு 4 நியூஸ் வரும், அதுக்கப்புறமா இன்னொரு நியூஸ் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் திருந்தவே மாட்டாங்க. ஆப்வியஸாக அது ப்ராப்பர்ட்டியை மாற்றிக்கிற மாதிரி பண்டம் மாற்று முறை மாதிரி தான் இருக்குது. கேட்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அப்படி கேட்குறவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக பொண்ணை கொடுக்கக்கூடாது. பொண்ணு பழகிட்டாங்க, பொண்ணுனா இப்படி அப்படி சொல்லி பழகிட்டாங்க. இப்போ அதை அப்படியே மாறும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டேல ஒரு பொண்ணு மேலே தான் கோவம் வரும். இன்ஃபேக்ட் வந்து அப்படி பார்த்தா கைஸ் தான் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும். ஏன் வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலிலாம் விட்டுட்டு வராங்க, ஒரு புது ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலியாக இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எதுக்கு வரதட்சணை கேட்குறோம்? இந்த காலத்தில் தான் கொஞ்சம் அந்த ஒரு பொண்ணை வந்து மதிக்காமல் விலை பேசி வாங்கினாங்க. ஸோ இந்த காலத்துலேயுமே மக்கள் வந்து இன்னமும் கொஞ்சம் அறிவில்லாத மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு பொண்ணுனா வந்து அந்த வீட்டுக்கு வரா, ஸோ மனுஷங்க தானே, எதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விலை பேசுகிறீங்க? அது வரதட்சணை அந்த ஒரு பேரில். இந்த ஜெனரேஷனில் தப்பு தான் என்ன கேட்டால். ஏர்லியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருந்தது, விமன் வந்து ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. பட் இப்போ என்னென்னா விமன் வந்து ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எமோஷ்னலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதை தாண்டி வரதட்சணையும் எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அப்படி பார்த்தா கைஸ் தான் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும். ஏன் வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலிலாம் விட்டுட்டு வராங்க, ஒரு புது ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலியாக இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எதுக்கு வரதட்சணை கேட்குறோம்? எல்லாருமே வந்து சேர்ந்து சம்பாதிச்சு நல்லாவே வாழலாமே. அப்போது இது வந்து வரதட்சணைன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கையாளாகாத தனம். வரதட்சணை ஒருத்தரும் வேண்டவும் கூடாது, ஒருத்தரும் கொடுக்கவும் கூடாது. அது பயங்கர தப்பு. அது ஒரு வியாபாரம். அப்படியே இல்லை, மனசு பிடிச்சி போனால் கல்யாணம் கட்டுறது சந்தோஷம். அதுக்கு என் வரதட்சணை அவையிலாக பார்த்து கொடுக்குறது வேறு. அது பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ கேட்டு பண்ணுறது அதெல்லாம் தப்பான விஷயம். என்ன நடந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. அது நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு ஒரு 4 நியூஸ் வரும், அதுக்கப்புறமா இன்னொரு நியூஸ் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் திருந்தவே மாட்டாங்க. இப்போ என் வீட்டில் நீங்கள் சொன்னீங்கல்ல, பையன் வீட்டில் ஒத்துக்கினாலும் பொண்ணு, அதே மாதிரி தான் எங்கள் வீட்லையும் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியும். அதுக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகவே ஆகாது என்ன பண்ணாலுமே. மேபி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து தான் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஏன் ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேல் ஐராக்கியாக இருந்ததுனால இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி டிமாண்ட்லாம் கிடையாது. பொண்ணுங்க நிறைய டிமாண்ட், லைக் லவ்வில் நிறைய டிமாண்ட் இருக்கலாம். பட் வந்துட்டு அது ஃபினான்ஷியலாக இல்லை மணி பேஸ்டாக போகும்போது அது ஆப்வியஸாக அது ப்ராப்பர்ட்டியை மாற்றிக்கிற மாதிரி பண்டம் மாற்று முறை மாதிரி தான் இருக்குது. கேட்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அப்படி கேட்குறவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக பொண்ணை கொடுக்கக்கூடாது. நம்மளாம் இஷ்டப்பட்டு போடலாம், ஒரு அளவு தான் போடணும். அதுவும் அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய போட்டுட்டோம்னா பின்னாடி ரொம்ப டேஞ்சர். அது வரதட்சணை இஸ் பேசிக்கலி ஒரு பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து காசு கொடுங்கன்னு ஏதோ சம் பேட் மைண்டட் பையன் வீட்டிலேருந்து கேட்டு டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடியும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டும் காசு கொண்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு கிட்டேருந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ மணி மைண்டடாக தான் இருக்குது அந்த பொண்ணு. அந்த ஒரு ஹியூமனாகவே ஒரு பொண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கு கொடுக்கணும், இது வந்து நான் வந்து வாழ போகிற வீடு, அந்த வீட்டில் இதுக்கு வரதட்சணை வேணும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து இப்படி மாறினா எப்படி இருக்கும்? பசங்க கல்யாணம் பண்ணால் பசங்க வீட்டிலேருந்து வரதட்சணை கொடுக்கணும். இது வந்து ஏற்றுப்பாங்களா, கொடுப்பாங்களா? நம்மளை வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது பொண்ணுகிட்ட கேட்டால் மட்டும் எதுக்கு இத்தனை ஒரு கேள்விகள் கேட்குறேன்? கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு கேட்டால் பொண்ணுன்னா அது வந்து ஏன்னா அப்போன்னு பழகிட்டாங்க. பொண்ணுன்னா இப்படி அப்படி சொல்லி பழகிட்டாங்க. இப்போ அதை அப்படியே மாறும்போது ஏற்றுக்க மாட்டுறாங்க. எண்ட் ஆஃப் த டேல ஒரு பொண்ணு மேலே தான் கோவம் வரும். உங்களை வந்துட்டு ஒரு பொருளுக்கு ஈக்குவலாக தான் உங்களை பார்க்குறாங்க அப்படின்றது தெரியும் போதே அந்த லைஃப் வந்துட்டு எவ்வளோ லைஃப் லாங் போகாது அப்படின்றது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். அதனால் நீங்கள் சாகணும்னு இல்லை, டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஏன் புரியலன்னு தெரில. அவங்க வந்து சாவு தான், இல்லை இன்னொருத்தங்க கூட நான் வாழ மாட்டேன், இந்த டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தனியாகவும் இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா பேர் கெட்டுரும் அப்படின்றத நினைக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அந்த பர்சன் ஏன் சாவு நடக்குன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு வெளி உலகம் தெரியாமல் வளர்க்கப்படுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லை உனக்கு டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லாமல் அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்படி டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து தப்பான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க இறந்துடுறாங்க. தப்பு தான் வரதட்சணை. அதாவது ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினா அது ரொம்ப தப்பு. சப்போஸ் வாலண்டியராக கொடுத்தாலும் தப்பு தான். வரதட்சணையே தேவையில்லை எதுக்கு. அவங்க வசதியாக இருக்கிறதுனால இப்போ அது பெருசாக பேசுகிறாங்க. இதே எவ்வளோ ஏழைங்களுக்கு நடந்திருக்கு, அது வெளியில் வரப்போகிறது இல்லை. அந்த பொண்ணு வந்து முதலே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லாமல் வந்திருக்காது. அவங்க வந்து கௌரவம் பார்த்து தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இதை பெருசாக ஆக்கிட்டாங்க. இது ஒன்றும் இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரே குடும்பம் தான் நடக்குது. வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்கம்மா, என்னத்தை சொல்கிறது. பசங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ பொண்ணுங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அது வந்து பல காலம் ஆச்சு.
லாவே வந்து பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க என் ப்ராப்பர்ட்டி. இன்னமும் அது தெரிஞ்சும் நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லை அது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையான்னு எனக்கு தெரியல. ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பொண்ணுங்களுக்கு கொடுத்தா இட் வில் பி வெரி பெட்டர். பசங்களுக்கும் கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும். உண்மையிலேயே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். சில இடத்துல வந்து அவங்கள வந்து போஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. அந்த போஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த ஆசை வருது. அந்த அடுத்த அவங்க கூட இருக்கிற சேம் ஏஜ் பீப்புளுக்கும் அவங்க வீட்டில் அப்படி கல்யாணம் பண்ணாங்களே, நம்ம வீட்லேயும் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு குட்டி ஆசை வரும். ஸோ எது தேவையோ அது மட்டும் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எது எசென்ஷியல்ஸோ அது மட்டும் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தேவை இருக்குது அப்படின்னும் போது அது கொடுக்கறது சம்திங் டிஃப்ரெண்ட். பட் அவுட் ஆஃப் இது கொடுக்கும்பொழுது அவங்களுக்கும் வந்து ஒரு லெத்தார்ஜிக்னஸ் வருது. எதுக்கு உழைக்கணும், இது இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரதட்சணை கொடுக்கறத விட கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மரணங்கள் லைக் எப்படின்னா சொல்லணே, அந்த பொண்ணை வந்து மென்டலி டார்ச்சர் என்னன்னா வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணால் அந்த மென்டலி டார்ச்சர் பண்ணுறது வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்பவே பாதிக்கும். மேபி சில பெண்கள் வந்து ஒரு மாதிரி தைரியமாக பேசலாம், அதை எதிர்க்கலாம். சில பெண்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக வந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து தெரியாது. ஒரு மாதிரி ஐயோ நம்ம வீட்டை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதாவது ஊருக்கு பயந்து பண்ணிப்பாங்க. ஊர் தப்பாக பேசிடும், பக்கத்தில் தப்பாக பேசிடுவாங்க, அதுக்கு பயந்து அவங்கள தன்னைத்தானே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன கேட்டால் இது சூசைட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் விட்டுட்டா ஊர் 4 பேர் பேச தான் போகிறாங்க, கொஞ்ச நாள் பேசுவாங்க அப்புறம் போயிடுவாங்க. இதுக்கு எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? பிடிக்கலாம்னா விட்டு வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெண்களை வந்து படிக்காமல் வீட்டுள்ள இது பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமேட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் வீடு அதுவாக தான் இருக்குது. அதனால் தன்னோட பெண் அங்கே போய் சேர்றாங்கன்றதுக்காக தான் அந்த காலத்தில் வரதட்சணைன்றது வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது தேவையில்லையே. இப்போ தான் பெண்களும் நல்லா படிக்கிறாங்களே. ஆண்களை விட பெண்கள் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த வரதட்சணைன்ற பேர் வருது? ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம், கல்யாண செலவை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எதுக்கு வரதட்சணைங்கிற ஒரு விஷயம் அங்கே உள்ளே வரணும்னு எனக்கு தெரியல. லைக் ஃபுட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன்னா நீ ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணு, மண்டபத்துக்கு நான் செலவு பண்ணுறேன்னா நீ டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணு. அப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது ப்ராப்ளமே இருக்காது. அந்த இடத்துல லவ் மட்டும் தான் இருக்கும். அதான் இப்போல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தானே மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன யாருமே வந்து சொந்த வீடு வச்சுட்டுலாம் கல்யாணம் பண்ணுறது இல்லை. அப்போது பொண்ணு பையனும் சேர்ந்து அவங்க பார்த்துக்கிறது தானே, அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தானே. இப்போ நம்ம என்ன, எங்கள் அப்பாலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோலாம் கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாலாம் எல்லாமே வாங்கினாரு. அந்த மாதிரி 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு 2 பேர் இப்போ எல்லோரும் கம்பெனி போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, என்னென்னவோ போகிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் சேர்த்து வச்சு இது பண்ணிக்க வேண்டியதான். ஏங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிச்சாலே போதுமே, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்களா? ஆனால் லைஃப் லாங் அவங்க ஒன்றா இருக்க போகிறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து வரதட்சணை காசு, அதெல்லாம் காசு இருக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு வரதட்சணையாக பார்க்கணும் இல்லை. அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்களா பாருங்கள், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா பாருங்கள், அப்படி பார்த்தாலே போதும். அது இருந்தாலே போதும் ஒரு மேரேஜுக்கு. எதுக்கு என்னென்னா போன ஜென்ரேஷனில் வெளியே தெரியாது பெருசாக. எவ்வளோ வரதட்சணை குடும்பம் நடந்தாலும் இது என் புருஷன் கல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஓகே இது சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே, சொல்ல ஆரம்பித்தா தான் ஒரு விஷயம் கம்மியாகும் இல்லையா? ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க, கம்மியாகிடும். வரதட்சணை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுங்கிறத சட்டமாக போட்டு சீர்திருத்தம் கொண்டு வர முடியாது. ஒவ்வொருத்தர் மனசுலேயும் அதற்கான விழிப்புணர்வு வரணும். உங்களை மாதிரி படித்தவர்கள், இளைஞர்கள் அதை பற்றி கருத்தை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு செலுத்தணும். இன்றைக்கி இருக்கிற படித்த பெண்களோ ஆண்களோ தனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், பெண்ணு வந்து தன் லைஃப் பார்ட்னர் வந்து மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், எந்த விதமான டவுரி வாங்காமல் கல்யாணம் கட்டலாங்கிறது இன்றைக்கி உள்ள தலைமுறையில் ஒரு 50% மனநிலை வந்துட்டு, சில இடங்களில் இந்த பெரியவர் சொன்ன மாதிரி வரதட்சணை வாங்காமல் ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலோ அது பெண்ணை திமிர் பிடிச்சவன்ருவாங்க. வரதட்சணை கொடுக்க முடியாது, வரதட்சணை கொடுத்து ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே நுழைய விரும்பலை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை இவன் ரொம்ப அடம் பிடிக்கிற பெண்ணுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுருவாங்க. அடுத்தவங்களுடைய உழைப்பில் இருந்து, அடுத்தவங்களுடைய காசில் இருந்து நான் மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது அது மிக தப்பான ஒன்று. அதே மாதிரி என்னோடய சைடில் இருந்தும் இப்போ எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ வரதட்சணை வாங்குறதும் தப்பு. அது அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் அப்படி யாருமே புரியறதில்ல. எதுவுமே அவங்க ஓசியில் கிடச்சா ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஸோ அது தப்பான ஒன்று. அது இந்த நாட்டில் இருந்து மாற்றணும். சமுதாயத்தை மாற்றுறதுக்கு இளைஞர்கள் எல்லோரும் முன்னெடுக்கணும். எல்லாத்தையும் மாற்றணும். அது யங் ஜெனரேஷன் ஆக்களால் தான் மாற்ற முடியும். பழைய ஆக்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ இருக்கிற நாங்கள் தான் அதை மாற்றணும். நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினான். கல்யாணம் கட்டி 21 வருஷம் ஒன்றும் வேண்டையில் சந்தோஷமாக இருக்கிறோம். பிள்ளையோட இப்போ வெக்கேஷன் இங்கே வந்துருக்கிறோம். நன்றி.